இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுண்டக்காய் துவையல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சுண்டக்காய் முருங்கைக்கீரை எல்லாம் வாரத்தில் ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை, இளநர பிரச்சனை, ஹீமோகுளோபின் அதாவது ரத்தம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனை கூட சரியாயிடும். இன்னைக்கு நம்ம பழைய சாதத்தில் கெட்டி தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் வச்சு நம்ம பங்கு துவையலையும் எடுத்து வச்சு நல்லா அள்ளி எடுத்து சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சமா புளி, 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எங்க ஊர் சந்தையில சுண்டக்காவை டம்ளர்ல தான் அளந்து கொடுப்பாங்க. நான் 2 டம்ளர் சுண்டக்காய் வாங்கியிருக்கேன். இதை இடிக்கல்ல ஒரு இடி இடிச்சாலே 2ஆ பொழந்துரும். உள்ள இருக்கிற விதையோட நான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு விதை வேண்டாம் அப்படின்னா நீங்க கழுவிக்கோங்க. கழுவுறனால அதோட சத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடிச்சு வச்ச சுண்டக்காய்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் அப்படின்னா, நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் சுண்டக்காய் எடுத்து நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அதாவது சரியா வதக்காத பச்சை சுண்டக்காவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும். அதனால நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கை தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா வலுவலுன்னு சட்னி மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். நல்ல உப்பு, காரம், புளிப்பெல்லாம் தூக்கலா இருந்தாதான் இந்த துவையல் வந்து டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுண்டக்காய் துவையல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போட்டோவை என் கூட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. நான் அதை என்னோட ஸ்டோரியில போஸ்ட் பண்றேன்.